டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்ட்ல இருந்து ரீசெண்டா வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணதுல பிஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர். ஸோ பிஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கே ஃபுல் ஃபார்ம் நிறைய பேர் வந்து தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ். ஸோ இந்த எக்ஸாமுக்கான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 51 போஸ்டிங் வந்து இந்த இந்த வருஷம் வந்து கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து போஸ்டிங் கம்மியா இருக்கு, இந்த எக்ஸாமுக்கு படிக்கலாமா படிக்க கூடாதா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமை பத்தின ஒரு தரவு அண்டர்ஸ்டாண்ட் இருந்ததுனாலே இந்த எக்ஸாம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் போடுறாங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா சிலபஸ். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல இந்த பிஓ எக்ஸாமுடைய சிலபஸ் என்ன அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த சிலபஸ் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஓ எக்ஸாம் நீங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க, பட் உங்ககிட்ட வந்து ஒரு 2 கொஸ்டின் நான் கேட்குறேன். என்னென்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்த பிஓ எக்ஸாமுக்கு நான் எவ்வளோ படிச்சா எவ்வளோ மார்க் எடுத்தா இந்த எக்ஸாம்ல நான் வந்து வேலைக்கு போக முடியும். ஆக்சுவலா இதுல 150 மார்க்குக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கொஸ்டின்ஸ் அது இருக்கட்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டின்றதால இது வந்து ஸ்கோரிங்ல வராது. இந்த 150 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தா, ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கணும்ல. ஏன்னா இந்த எக்ஸாம் படிச்சுட்டா மட்டும் போதாது, ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல. இந்த எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுத்தா எனக்கு வேலை கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 70 எடுத்தா வேலை கிடைக்குமா, 80 எடுத்தா வேலை கிடைக்குமா, இல்ல 150க்கு 120 எடுத்தா வேலை கிடைக்குமா, 140 எடுத்தா, ஏன்னா போஸ்டிங் கம்மியா தானே இருக்கு. இதுல எவ்வளவு மார்க் எடுத்தா உங்களுடைய கணிப்பு வேலை கிடைக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின், இந்த எக்ஸாமுக்கு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணுவாங்க? ஒரு 50,000 பேர் அப்ளை பண்ணுவாங்களா, இல்ல 1 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்களா, இல்ல 2 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்களா? உங்களுடைய கெஸ்ஸிங் பாயிண்ட். ஏன்னா வந்து இதுக்கு குவாலிஃபிகேஷன் இதுக்கு வந்து டீட்டெயிலாக நான் முன்னாடியே வீடியோல கொடுத்துருக்கேன். அப்போ உங்ககிட்ட நான் 2 கொஸ்டின் கேட்டிருக்கேன். இதுல எவ்வளவு மார்க் எடுத்தா வேலை கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு, கட் ஆஃப் குள்ள வர முடியும். இன்னொன்னு எவ்வளவு பேர் அப்ளை பண்ணுவாங்க, நம்ம கூட எவ்வளவு பேர் காம்படிட்டரா இருக்கிறாங்க. இந்த 2 விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ ஆனஸ்டா நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போடுங்க. நான் அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் தரேன். எப்படி படிக்கணும், இதுல நீங்க குவாலிஃபைட் ஆகி வேலைக்கு போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், என்னென்ன சப்ஜெக்டை மெயினா ஃபோக்கஸ் பண்ணணும், எல்லாமே நான் சொல்றேன். ஸோ இப்போ பிஓ எக்ஸாமுடைய சிலபஸ். ஸோ சிலபஸ் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சிலபஸை வந்து பார்த்தோன்னா 3 பார்ட்டா பிரிக்கலாம். ஸோ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 30 கொஷின்ஸ். ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா புக்கே ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ 30 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஓ எக்ஸாம்ல டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு ஒரு 30 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த 30 கொஸ்டின்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 மார்க்குக்கு நீங்க 20 மார்க்ஸ் கம்பல்சரி எடுக்கணும். அது எடுத்தாதான் பிஓ எக்ஸாமோடைய உங்களுடைய பேப்பரை வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு இந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வித் ப்ரீவியஸ் கொஸ்டினும் நான் வச்சிருக்கேன். பிஓ எக்ஸாம்ல இந்த நியமன தேர்வுகள்லாம் வந்து கேட்ட கொஸ்டின் பேப்பரும் இதில் இருக்கு. 650 rupees. ஸோ நீடட் தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணுங்க வாங்கி. ஸோ செகண்ட் பார்ட் 2ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கோர் சப்ஜெக்ட். இங்க இருக்கு பாத்தீங்களா. ஸோ இந்த கோர் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 110 மார்க். பார்ட் 3ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சைக்காலஜி, அதுல வந்து ஒரு 30 மார்க்ஸ். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மார்க்ஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் நார்மலா. அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் கோர் சப்ஜெக்ட் இப்போ நான் சொல்லிடுறேன், கோர் சப்ஜெக்ட் என்னென்ன படிக்கணும்ன்றது டீட்டெயில சொல்லிடுறேன். அப்புறம் சைக்காலஜி ஒரு 30 மார்க்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கா சிலபஸ் உடைய அவுட்லைன். இதுல யூனிட் 1 நீங்க என்ன மேஜரா இருந்தாலும், தமிழ் டிபார்ட்மெண்ட், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட், மேக்ஸ் டிபார்ட்மெண்ட், எந்த டிபார்ட்மெண்டா இருந்தாலும் எல்லாருமே காமனா இந்த சிலபஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நான் தமிழ் டிபார்ட்மெண்ட், நான் தமிழ் மட்டும் படிச்சுக்கிறேன், இங்கிலீஷ் எல்லாம் நான் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையா, மேக்ஸ் படிக்க வேண்டிய அவசியம் இல்லையா அப்படிலாம் கேட்க வேண்டாம். காமனா எல்லாருமே தான் இந்த வந்து சிலபஸை ரெஃபர் பண்ணணும்.
இப்போ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர். இந்த ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் சங்கம் லிட்ரேச்சர்ல இருந்து பிரசன்ட் லிட்ரேச்சர் வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தமிழ்ல படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 15 கீழ்கணக்கு நூல்கள் கேட்கறாங்க அப்படின்னா 15 கீழ்கணக்கு நூல்கள்ல என்னென்ன நூல் எல்லாம் இருக்குமோ அது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்ல அப் டு 12th, ஸோ 6வதுல இருந்து 12வது வரைக்கும் நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணணும். இதுல அட்வான்ஸ்டு தமிழ் புக்லயே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சில டாபிக் அங்கேயும் கவர் ஆகும், அதையுமே நீங்க ரெஃபர் பண்ணணும். ஏன்னா இது வந்து கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து கூட வரும். இப்போ ஐம்பெருங்காப்பியமா, ஐம்பெருங்காப்பியம் என்னென்ன இருக்கு, அந்த ஐம்பெருங்காப்பியங்களை லிஸ்ட் அவுட்டை போட்டு அதுல இருந்து ஃபுல்லா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 5 பெரு காப்பியங்களையும் படிக்கணும். ஐஞ்சிருங்காப்பியமா அதை ஃபுல்லா டீட்டெயில்ஸா நீங்க வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக்லேயே கவர் ஆகும், நீங்க ரெஃபர் பண்றதுன்னா பண்ணலாம். இதுதான் யூனிட் 1. ஸோ லிட்ரேச்சர்ல இருந்து இலக்கணம் வரைக்கும், இலக்கணம் மொத்தத்தையுமே கொடுத்துருப்பாங்க, 5 இலக்கணமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரும். எவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோல நான் தரேன். அடுத்த யூனிட் வந்து என்ன அப்படின்னா செகண்ட் யூனிட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். என்ன யூனிட் வந்துடும் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இதுல ப்ரோஸ், போயம், ஃபிக்ஷன், டிராமா அண்ட் கிராமர். ஸோ நீங்க யூனிட் 1ல நீங்க எப்படி வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்களோ த சேம் வே பேப்பர் அந்த யூனிட் 2க்கும் இங்கிலீஷ் லிட்ரேச்சருக்கும் அதே மாதிரி தான். நம்ம என்னென்ன லிட்ரேச்சர்ல நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படின்றது வந்து எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் நீங்க எப்படி படிக்கணும், படிக்கிறதுக்கு வந்து எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல அப்படின்னா ஸோ நம்ம அகாடமியில பிஇஓ பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸருடைய எக்ஸாமுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர், இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின் பேப்பரா ஒரு புக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வேணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம். இதுல வந்து கொஸ்டின் பிளஸ் அதுக்கான கீ ஆன்சருமே இதுல இருக்கும். இப்ப கரண்டா நடந்த கொஸ்டின் பேப்பருடைய காப்பீஸ் கூட இதுல இருக்கு. ஸோ இதை வேணும்னா ஒரு பேசிக்கா நீங்க வச்சு ஸ்டார்ட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வேணா நம்ம அகாடமியில நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், நீங்க வேணா ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த கிராமர்ல என்னென்ன படிக்கணும், பார்ட் ஆஃப் ஸ்பீச், டென்ஸ், வாய்ஸ், சிங்குலர், ப்ளூரல், அதுக்கப்புறம் கொஞ்சம் லிட்ரேச்சர் ரிலேட்டடாகவும் இருக்கும். இதெல்லாம் எப்படி படிக்கணுன்றத நான் லேட்டரா நான் வந்து ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு யூனிட்லயும் வேர் டு ஸ்டடி அப்படின்ற விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன். அடுத்தது மேக்ஸ். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்மளுக்கு ஆப்டிடியூட், மென்டல் எபிலிட்டி, ஸோ இது ரெண்டா பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சிக்கு நீங்க படிக்கிறீங்கனாலோ இல்ல டெட் எக்ஸாமுக்கு படிக்கிறீங்கனாலோ கண்டிப்பா அதனுடைய கனெக்ஷன் இங்க உங்களுக்கு வந்து ரிலேட்டட் ஆகும். நீங்க இந்த இதுவை பார்த்தாலே தெரியும். ஸோ இதுல வந்து பார்த்தோன்னா எல்சிஎம், டைம் அண்ட் ஒர்க்கு, அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா என்ன, ரேஷியோ விகிதங்கள், ஸோ இது மாதிரியான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், HCF, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சிலே நீங்க வந்து பார்த்தா இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அதே ரிலேட்டபிள் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா இங்கேயும் வரும். கண்டிப்பா இந்த இடத்துல சூப்பரா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதுக்கு நம்ம அகாடமியில வந்து என்ன பண்ணுவாங்க, மேடம் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி படிக்கணும், என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டினை என்னென்ன கேட்டிருக்காங்க, என்ன புக்கை ரெஃபர் பண்ணா இந்த சிலபஸ்ல இருக்கிற இந்த டாபிக்ஸ் எல்லாம் முடிக்க முடியும் அப்படின்றதையும் வேர் டு ஸ்டடி போடுவாங்க. அதே மாதிரி ஜெனரல் சயின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 4ஆ பிரிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி அண்ட் ஜுவாலஜி. இது டாபிக்ஸ் ஆல்மோஸ்ட் நான் பார்த்த வரைக்கும் 6வதுல இருந்து 12வதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா அங்கங்கே இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஏன்னா நான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம வேர் டு ஸ்டடி அப்படின்ற ஒரு டாபிக் வந்து நம்ம போடலாம். இப்போ யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட், இந்த லா ஆஃப் மோஷன், இந்த ஃபோர்ஸ் அப்படிலாம் இருக்குன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் எந்தெந்த புக்ல கவர் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தாலே இதுல நம்ம படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம், ஈஸியா ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது இந்த
டிஎன்பிஎஸ்சில படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக்கும் கூட. எப்படின்னா என்ன கொடுத்துருப்பாங்கன்னா 5வது யூனிட்ல ஹிஸ்டரி, அப்புறம் நேஷனல் மூமெண்ட், இந்த காந்தியை பத்தி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க. ஸோ நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் மூமெண்ட், இந்த ஐஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அதெல்லாம் இருக்கும். இந்தியன் நேஷனல் மூமெண்ட், அது கூடவே தமிழ்நாட்டிலே நடந்ததே இவங்க வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஐஎன்எம்மும் கொடுத்துறாங்க, அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த நேஷனல் மூமெண்ட்டையும் நம்ம சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். நீங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி டெட்டுக்கு கூட நீங்க நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. அதாவது வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் கேண்டிடேட்டுக்கு மட்டும் வேணா இது வந்து புதுசா இருக்கலாம். பட் டெட்ல வந்து ஆர்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கும் இந்த டாபிக் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு டாபிக் தான். இதை நம்ம இங்க இடத்துல ஐஎம்என் பார்த்தாலே இந்த ராஜாஜி, விஓசி, பெரியாரு, பாரதியாரு, ஸோ இவங்களை பத்தி எல்லாமே படிப்போம். காந்தியன் கொள்கைகள், நேரு, தாகூர், ஸோ இவங்களை பத்தி எல்லாமே வந்துடும். இதுல ஈஸி தான். இது வந்து ஒரு பெரிய ஒரு தெரியாத ஒரு சிலபஸ்லாம் ஒன்றும் கிடையாது. கான்ஸ்டியூஷன் அதுக்கு அடுத்தது. இதுல கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டார்டிங் அரசியல் அமைப்புனா என்ன, பிரையாம்பல்னா என்ன, முன்னுரைனா என்ன அப்படின்ற ஸ்டார்ட் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறாங்க. லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட்டோட சேர்த்து முடிக்கிறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கூல் புக்ல எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இந்த சிலபஸையும் பிடிஎஃப்ல நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ணி பாருங்க பொறுமையாவே. அடுத்தது வந்து 6வது யூனிட்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஜியாகிரபி அண்டு எக்கனாமிக்ஸ். ஸோ ரெண்டு விஷயம்தான். ஒன்று ஜியாகிரபி, இன்னொன்று எக்கனாமிக்ஸ். இதை நம்ம ஈஸியாக அந்த 2 யூனிட்டுமே சேர்த்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, கான்ஸ்டியூஷன், ஹிஸ்ட்ரியும் சிவிக்ஸும் வந்துச்சு. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருக்காங்க, ஜியாகிரபியும் எக்கனாமிக்ஸ், சோசியல் சயின்ஸ்ன்னு சொல்லிட்டு ஜென்ரலாக சொல்லிடலாம். 4 டாப்பிக்கும் ஒன்றா வர மாதிரி. இதில் 2ஆக பிரிச்சுக்கிறாங்க பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஜியாகிரபி, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்கனாமிக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது 5 இயர் பிளான் எல்லாம் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 11th புக்கு, அதே மாதிரி 12th புக்கு, இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்தாலே வந்துடும். ஸோ இந்த கமிஷனு, பிளானிங்னா என்ன, குளோபலைசேஷன்னா என்ன, ப்ரைவேடைசேஷன்னா என்ன, இதெல்லாம் வந்து பெரிய அளவுலலாம் இருக்காது. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் காமன் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி தான் இருக்கும். ஸ்டடீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இதில் ஈஸியாக இறங்கலாம். இது வந்து ஒரு பெரிய ஒரு சிலபஸ்லாம் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ், இதை வேணா நம்ம ஒரு 10 மார்க்ஸ் தான். இது வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் லேட்டர் சொல்றேன். என்னென்ன புக்ஸ் எல்லாம் இப்போ ரிலேட்டடாக வந்துட்டு இருக்கு, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுக்கு நம்ம நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு பதிலாக நம்ம கோர் சப்ஜெக்ட்லயும் அதே மாதிரி இந்த சைக்காலஜி சப்ஜெக்ட்லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 மார்க்ஸ் வேணா நம்ம வந்து கொஞ்சம் விட்டுடலாம். ஸோ சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 10 யூனிட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு யூனிட்லயும் பேசிக்கா ஒரு 3 மார்க்ல இருந்து 4 மார்க் கண்டிப்பா வந்துடும். பார்த்தாலே தெரியும். ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட், நீங்க வந்து டெட் எக்ஸாம் படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. பேப்பர் 2 டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது பிஓ எக்ஸாமுமே வந்து ஒரு சான்சஸ் தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சில இது வராது ஆக்சுவலா. அதாவது டிஎன்பிஎஸ்சில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாபிக் வருது. பட் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஆல்மோஸ்ட் நிறைய டாபிக் வந்து இதுல வந்து கவர் ஆகிடும் உங்களுக்கு. ஏன்னா டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு மேக்ஸ் வந்துடும். தமிழை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் நீங்க ஸ்கூல் புக்கை படிச்சிருப்பீங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கொஞ்சம் லிட்ரேச்சர் லெவலில் இறங்கி படிக்கணும். அது நான் சொல்லி கொடுக்குறேன். மேக்ஸ் பிரச்சனை இல்லை, சயின்ஸ் இருக்கு. சோசியல் சயின்ஸ் கேண்டிடேட் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் கம்ப்ளீட்டா வந்து இருக்கு. ஏன்னா டெட் எக்ஸாம்லயும் சோசியல் சயின்ஸ் ஃபுல்லா தான் இருக்கு, இங்கேயும் ஃபுல்லா தான் இருக்கு. நம்ம வந்து டெட் எக்ஸாம் ஆனுவல் பிளானர்ல இல்லையே, நம்ம என்னடா பண்றதுன்னு மண்டையை குழப்பிட்டு இருக்க வேண்டாம். அப்படியே இதுல கூட இறங்குங்க. நாளைக்கு டெட் எக்ஸாம் வந்தாலுமே கை கொடுக்கும், இல்ல இந்த எக்ஸாம் வந்தாலும் கை கொடுக்கும். கவலைப்படாம இறங்கலாம். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அங்க சிலபஸ்ல கொடுத்துருக்கிற மாதிரி ஹியூமன் growth அண்ட் டெவலப்மெண்ட் ஒரு யூனிட், அப்படியே டெட் எக்ஸாம்லயும் இதே சிலபஸ் தான் இருக்கு. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இதுவும் அங்க வந்துடும்.
காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்னா இல்லை ஒன்றும் இல்லை, என்னன்னா ரெண்டு மூணு விஷயம் தான். ஒன்று அட்டென்ஷன், இன்னொன்று பர்செப்ஷன், இன்னொன்று சென்சேஷன், மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பர்செப்ஷன். இந்த மூணு டாப்பிக்கை நீங்க ரெஃபர் பண்ணிட்டாலே முடிஞ்சு. அட்டென்ஷன், பர்செப்ஷன் அண்ட் சென்சேஷன் 3 டாபிக் போனாலே இந்த யூனிட் க்ளோஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் growth பொறுத்த வரைக்கும் வளர்ச்சினா என்ன, அவ்வளவுதான், அந்த டாபிக் புரிஞ்சுது. மூணாவது யூனிட்ல என்ன கொடுத்துருக்காங்க, சோஷியல் எமோஷனல் மாரல் டெவலப்மெண்ட். இதுக்கு நீங்க ஜஸ்ட் வந்து பார்த்தோன்னா இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறவங்களுக்கு எஸ்கே மங்கள் புக் நான் ரெஃபர் பண்றேன். சூப்பரான ஒரு கான்செப்ட்ல நீங்க வந்து படிக்கலாம். இல்ல ஆல்ரெடி நம்மகிட்ட சைக்காலஜி புக் எல்லாம் வாங்கி படிக்கிறீங்கனாலே இதெல்லாமே அங்கேயே உங்களுக்கு கவர் ஆயிடும். இதெல்லாம் வந்து ஒரு பெரிய டாபிக்லாம் கிடையாது. கண்டிப்பா ஒரு யூனிட்லயும் ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோன்னா வந்துடும் உங்களுக்கு. இந்த பாருங்க, இதெல்லாமே வந்து சின்ன சின்னதா கொடுத்துருப்பாங்க. டெவலப்மெண்ட்னா என்ன, சோஷியலா எப்படி டெவலப் ஆகுறான், எமோஷனல், மாரல், லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் லேர்னிங்ல கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒரு சில தேரிஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. பாவலாவ் தேரி, ஸ்கின்னர் தேரி, அப்புறம் கோக்லர் தேரி. இதெல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி டெட் எக்ஸாம்லயே நம்ம பார்த்துருப்போம். அப்புறம் இன்டெலிஜென்ஸ் அண்ட் கிரியேட்டிவிட்டி பார்த்துக்கலாம் என்னென்ன டாபிக் இருக்குன்ட்டு. மோட்டிவேஷன் 7வது யூனிட்ல பர்சனாலிட்டி அண்ட் அசஸ்மெண்ட். அப்புறம் மென்டல் ஹெல்த் அண்ட் ஹைஜினிக் 8வது யூனிட். 9வது யூனிட்ல கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங். இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பொறுமையா. இப்போதைக்கு வந்து ஒரு அவுட்லைனுக்கு வந்துருங்க. சிலபஸ்னா இவ்வளவுதானா அப்படின்ற மாதிரி ஒரு அவுட்லைனுக்கு வந்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம எப்படி ரெஃபர் பண்ணலான்ட்டு. இதுல 9 யூனிட் வந்து பார்த்தோன்னா சைக்காலஜி ரிலேட்டடா வந்துடும் கண்டென்ட். லாஸ்ட் யூனிட் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இந்த பிஓ எக்ஸாமுக்காக நம்ம படிக்கணும் ஒரு சில விஷயங்களை. ஏன்னா இந்த எக்ஸாம் என்ன, இதுல என்ன வேலைக்கு போனா என்னென்னலாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குமோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பத்தி இங்க கொடுத்துருப்பாங்க. என்னன்னா எஸ்சிஆர்டினா என்ன, ஆர்டினா என்ன, இது நான் ஃபார்மல் எஜுகேஷனா என்ன, ஸ்கூல்ல என்னென்ன இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாமே. இந்த சிஇஓனா என்ன, டிஓ என்னென்ன, பிஓனா என்ன. இப்போ நம்ம வந்து பிஓ எக்ஸாம் எழுதுறோம், இப்போ பிஓனா என்னன்னு தெரியணும் இல்லையா நம்மளுக்கு. இப்போ அதுக்கு அடுத்த லெவலில் சிஓனா என்ன, டிஓனா என்ன, யார் யாரெல்லாம் அதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, என்னென்ன அவங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் இந்த சிலபஸ் பார்த்த வரைக்கும் நீங்கள் கமெண்ட்ல போடுங்க, உங்களுக்கு வந்து இந்த சிலபஸ் ஈஸியா இருக்கா, இது கஷ்டமா இருக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா 3rd கொஸ்டினா நான் போடுறேன். 3 கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். நீங்க தான் இதுக்கு மேல இதுக்கு ஆன்சர் பண்ணணும். அடுத்தடுத்த வீடியோல நான் என்னென்ன மாதிரி கொடுக்கணுன்றதையும் நீங்க கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்றேன். நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.